கேள்விக்கு போயிடலாமா? விஜயோடைய ஜனநாயகன் படத்தை வந்து மத்திய அரசாங்கம் தடை பண்றதா சொல்லியிருக்கீங்க. இதை வந்து விஜயோடைய ஆதரவு மனநிலையா எடுத்துக்கலாமா இல்ல மத்திய அரசுக்கு எதிரான மனநிலையா பார்க்கலாமா? ரெண்டுமாவே எடுத்துக்கலாம். இப்போ எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல்ல ஈடுபடாதுன்னு சென்னை பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த முறை சுயேட்சையா போட்டியிட போறவங்க எல்லாம் சுயேட்சையா டிவிகே கட்சியில் நீங்க ஆதரவு வாங்கி அவங்க சின்னத்துல போட்டிடுவீங்களா? அதாவது அரசியலில் ஈடுபட மாட்டோம் சொல்லல, தேர்தலில் ஈடுபட மாட்டோம். முழுக்க அரசியல் செய்வோம், எலெக்ஷன்ல நிக்க மாட்டோம். தேர்தல் மட்டுமே அரசியல் ஆகாது. அரசியல் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். தேர்தல்கள் என்பது அதில் இடையில் வருகிற சடங்குகள். அது அதுல நாம் ஈடுபடலாம் அல்லது ஈடுபடாமல் போகலாம். இப்பதான் நாங்க கட்சி துவங்கி இருக்கோம், தேர்தல் அறிவிக்க போறாங்க. அதனால தேர்தலில் நாங்கள் ஈடுபட முடியாது. அதே நேரத்தில் நான் சொன்ன இந்த கொள்கையின் அடிப்படையில் எந்த கட்சி நம்ம அரவணைக்கிறார்களோ அவர்களோடு இருப்போம். இப்போ நடிகர் விஜய் அவர்கள் பொதுவாக எல்லா மக்களையும் கருதுகிறார். ஒரு பாகுபாடு இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, எல்லாம் பார்க்கல. எல்லா மனிதர்களும் சமமாக பாவித்து அரசியல் செய்கிறார். ஆகவே அவரை ஆதரிக்கிறார். அவர்கள் போட்டியிட சொல்லி தங்களுடைய கட்சிக்கு போட்டியிட சொல்லி சில தொகுதிகள் ஒதுக்கும் பட்சத்தில் அவங்க சௌரியத்தை பொறுத்து இருக்கு. ஏதாவது உங்க இயக்கத்தின் சார்பில் யாராவது 2 பேர் 1 பேர் நிக்கிறாங்கன்னா நாங்க என்ன சொல்றோம், அவங்க அத்தகைய அரசியல் கட்சியின் அனுமதி பெற்று அவர்களுடைய சின்னத்தில் நிற்கலாம். சடங்குகள்ல இந்த முறை வாய்ப்பு கிடைத்தால், தேர்தல் என்ற சடங்குகள்ல வாய்ப்பு கிடைத்தால் எம்ஜிஆர் அதிமுக பங்கேற்கும். அதாவது எம்ஜிஆர் அதிமுக கழகம் அரசியலில் பங்கேற்கும், தேர்தல்களிலும் யாரை ஆதரிப்பது என்று முடிவெடுக்கும். அந்த ஆதரவின் அடிப்படையில் நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம். இது கொடுத்தாதான் நாங்கள் ஆதரிப்போம்னு நாங்கள் அலையன்ஸோ அல்லது அந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் பேரம் பேசுறாங்களோ அதெல்லாம் கிடையாது. நாங்கள் சொல்றத மக்களுக்கு எது செய்யணும்னு சொல்றத அவங்க செய்யற நாங்கள் எங்க ஆதரவு.